Welcome to V2 Kids Entertainment. ஒரு வியாபாரி தன் ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு ஒரு காட்டு வழியே சென்று கொண்டிருந்தான். வழியில் உடல் நலம் இல்லாமல் போனதால் ஒட்டகத்தை அங்கேயே விட்டு போனான். காட்டில் கிடைத்ததை உண்டு உடல் நலம் தேறிய ஒட்டகம் அங்கு சுதந்திரமாக உலவி வந்தது. அதே காட்டில் ஒற்றுமையாக இருக்கும் சிங்கம், நரி, காக்கை மூன்றுக்கும் புதிதாக வந்த ஒட்டகத்தை பற்றி தெரிய வரவே அழைத்து வந்து விசாரித்தது. ஒட்டகம் நடந்ததை சொல்ல நாளும் நண்பர்களாயின. ஒரு முறை யானையை வேட்டையாடிய சிங்கம் பலத்த காயப்பட்டு குகையை விட்டு வெளியே வர முடியாமல் அங்கேயே முடங்கி கிடந்தது. இதனால் சிங்கமும் வேட்டைக்கு போக முடியவில்லை. மற்ற விலங்குகளும் வேட்டையாடாமல் பட்டினி பசியால் உடல் வாடத் தொடங்கின. சிங்கம் நரி, காகம், ஒட்டகம் மூன்றையும் அழைத்து, நரியாரே, எனக்கு மிகவும் பசி, ஏதாவது உணவு கொண்டு வர இந்த திசையில் செல். காக்கையாரே, நீ அந்த பக்கம் போ. ஒட்டகக்காரே, நீர் எதிர்பக்கம் போனால் ஏதாவது கிடைக்கும். மூவரும் வரும்போது உணவோடுதான் வர வேண்டும். செல்லுங்கள். திசைக்கு ஒன்றாய் வந்த யாருக்கும் எந்த உணவும் கிடைக்கவில்லை. மூன்றும் மீண்டும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தது. அதன்படி சிங்கத்தின் முன்னால் போய் நின்றன. சிங்கராஜா, உங்கள் பசிக்கு என்னால் உணவு தேட முடியவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. எனவே என்னையே உணவாக தருகிறேன். வேண்டாம் அரசே, காக்கை மிகவும் சிறிய உருவம். உங்கள் பசிக்கு நானே ஏற்ற உணவு. என்னை கொன்று பசியாருங்கள். இல்லை மன்னா, எங்கள் மூவரில் நானே பெரியவன். என் ஒருவனால் உங்கள் அனைவரின் பசியும் அடங்கும். என்னை அடித்து சாப்பிடுங்கள். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக சொன்னாலும் ஒட்டகம் சொன்ன மறு நொடியே சிங்கமும் நரியும் அதன் மீது பாய்ந்தது. எத்தனை நட்பாக பழகினாலும் வஞ்சக மனம் உடையவர் தங்கள் எண்ணத்தை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. தீயவரின் நட்பு தீமையே கொடுக்கும். நன்மை தருவது போல முதலில் தோன்றினாலும் சமயம் வரும்போது தீயவர் குணம் மாறாது. Please subscribe and thanks for watching. Thank you.